Hello children, welcome to 4th standard science class. Now I am going to teach about solid state. Already study states of water. What are they? States of water, what are they? Solid, liquid and gas. Okay ma'am? Solid state. Solid state na எப்படி இருக்கும் அதை பார்ப்போம். Okay ma'am? Ice is a solid form of water. அந்த ஐஸ் பனி கட்டி இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், சாலிடு ஃபார்ம் ஆஃப் வாட்டர். வாட்டர்ல சாலிடு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய இதுதான் என்னது, ஐஸ் கட்டி. சரியா, ஐஸ். அட் டெம்பரேச்சர் பிலோ 0 degree Celsius வாட்டர் பிகம்ஸ் ஐஸ். இந்த ஐஸ் கட்டிக்கு எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கு, 0 degree Celsius. ஓகேவா? This process is called freezing. இப்போ பொதுவா நம்ம இந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்லுவாங்க, freezing. ஓகேவா? freezingனா என்னது, இது உறைதல் அப்படின்னு பேர். ஓகேவா? இந்த freezing மெத்தட் வந்து ஏற்கனவே நம்ம எல்லாருக்குமே தெரியும். எங்க இருக்கும், இந்த ஃப்ரிட்ஜில் ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆகக்கூடிய இடம் எது, ஃப்ரீசர்னு சொல்லுவோம். அப்படிதானே? அங்க எங்க என்ன இருக்கும், இந்த சாலிட் ஸ்டேட் ஆஃப் வாட்டர் தான் இருக்கும், ஐஸ் கட்டி தான் இருக்கும். ஓகேவா? வாட்டர் கூலிங் பிலோ 0 degree Celsius. இந்த வாட்டர் கூலிங்கில் வைக்கும், இந்த 0 degree Celsius கூலில் வைக்கும்போது என்ன ஃபார்ம் ஆகுது, ஐஸாக ஃபார்ம் ஆகுது. திஸ் இஸ் கால்டு ஃப்ரீசிங். ஓகேவா? நெக்ஸ்ட் லிக்யூட் ஸ்டேட். லிக்யூட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடியது என்னது, வாட்டர். ஓகே, water in liquid state is available in water bodies such as oceans, river, waterfalls, etc. liquid stateல இருக்கக்கூடியது எது, oceans, river, waterfalls, etc. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், liquid state அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? write any two water bodies in your area. நம்ம பார்க்கக்கூடியது எது, ரிவர், லேக், பாண்ட். ஓகே, நெக்ஸ்ட் gaseous state. gaseous state, water becomes water vapor as the temperature increases due to heat. gaseous state னா என்னது, water becomes water vapor. வாட்டர்ல இருந்து இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன வருது, இந்த வாட்டர் வேப்பர் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஹீட் ஆகி அதுலேருந்து என்ன வருது, வாட்டர் வேப்பர் வருது. ஹீட்டிங் ஃபார்ம்ஸ் எ ஒயிட் மிஸ்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் வாட்டர் டிராப்லெட்ஸ். இந்த வாட்டர் ஹீட் ஆகும்போது இதில் என்ன கிடைக்குது, ஸ்மால் வாட்டர் டிராப்லெட்ஸ். சரியா? இந்த ஏர். ஓகே, நம்ம இந்த வாட்டரை ஹீட் பண்ணும்போது அதுலேருந்து என்ன வருது, ஸ்மால் வாட்டர் டிராப்ஸ் வருது. இந்த ஏர் நோன் அஸ் வாட்டர் வேப்பர். அந்த ஏர் வழியா எல்லாருக்குமே தெரியும், நம்ம வாட்டரை ஹீட் பண்ணும்போது இந்த ஏர் வழியா நமக்கு அந்த மூடியில் என்ன வரும், இந்த வாட்டர் டிராப்லெட்ஸ் வரும். இதுதான் நம்ம கேசியஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? வாட்டர். நெக்ஸ்ட் ஹீட்டிங். நம்ம இந்த ஃப்ரீசிங் மெத்தடில் பார்த்தோம். கூலிங், 0 degree Celsiusல என்ன பண்ணுவாங்க, கூல் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆனால் இந்த கேசியஸ் ஸ்டேட்டில் என்ன பண்ணியாங்க, 100 degree Celsiusல ஹீட் பண்ணும்போது அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது, வாட்டர் வேப்பர் கிடைக்குது. தட் இஸ் கேசியஸ் ஸ்டேட். ஓகே, நெக்ஸ்ட் வாட்டர் சைக்கிள். இன் நேச்சர் water keeps changing its state. Let us see how this happens. Due to the sun's heat, water in oceans and rivers changes into water vapor and rise up. Nature என்ன நடக்குது, இந்த வாட்டர் அதோட ஸ்டேட்லேருந்து எப்போவுமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், மாறிட்டே இருக்கும். சரியா? இது எப்படி நடக்குது அதை தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். ஓகேவா? சன்னோட ஹீட்னால இந்த வாட்டர், ஓஷன்ஸ், ரிவர்ஸ் இதுலேருந்து வாட்டர் வேப்பராக என்னதாகுது, சேஞ்ச் ஆகுது. மேலே
போகுது. சரியா? வாட்டர் வேப்பர் மாதிரி மாறி சேஞ்ச் ஆகி மேலே போகுது. Water becoming water vapor on heating is called evaporation. Water becoming water vapor on heating is called evaporation. Okay, water வந்து இந்த ஹீட்னால எப்படி ஆகுது? வாட்டர் வேப்பரா ஆகுது. சரியா? டெம்பரேச்சர்னால வாட்டர் வேப்பரா ஆகுது. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? எவாப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். The water vapor when comes into contact with cool air. இந்த வாட்டர் வேப்பர் எதுக்கு கூட காண்டாக்ட் ஆகுது? கூல் ஏர், குளிர்ச்சியான காற்றுக்கு கூட காண்டாக்ட் ஆகி becomes water droplets. என்னதான் மாறுது? வாட்டர் டிராப்லெட்ஸா மாறுது. This is called condensation. ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது? எவாப்ரேஷன் ஆகுது. அடுத்து கண்டென்சேஷன் இதில் ஆகுது. The water droplets combine to from clouds. இந்த வாட்டர் டிராப்லெட்ஸ் எதுக்கு கூட கம்பைன் ஆகுது? எதா மாற்றுது? கிளவுட்ஸா மாற்றுது. சரியா? The water droplets continue to combine, கண்டினியூஸா ஆகி என்ன ஆகுது? and they become big and heavy. சரியா? பெருசா ஆகுது. இந்த டிராப்லெட்ஸ் வந்து என்ன கண்டினியூஸா ஒன்றை சேர்ந்து பெரிய அளவில் ஆகுது. சரியா? These water droplets then fall down as rain. இந்த வாட்டர் டிராப்லெட்ஸ் தான் இந்த பிக் அண்ட் ஹெவியாக இருக்கக்கூடியதான் அதுக்கப்புறம் என்னதாக வருது? ரெயின், மழையா வருது. ஓகேவா? திஸ் இஸ் கால்டு precipitation. ஓகே, இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? precipitation அப்படின்னு சொல்லுவோம். வீழ்படிவாதல், தமிழில் வீழ்படிவாதல். ஓகேவா? In colder places combined water droplets come down as snow. இந்த கோல்டர் பிளேசஸ், இந்த குளிர் பிரதேசங்களில் இந்த வாட்டர் டிராப்லெட்ஸ் என்னதான் ஆகுது? கம் டவுன் அஸ் ஸ்னோ, பனிக்கட்டியா ஆகுது. இல்லைன்னா அதுக்கு திக்கான ஒரு மழை, ஆலங்கட்டி மழை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி மழை இருக்கும். This continuous change of water from one state to another in nature is called water cycle. இந்த கண்டினியூஸ் சேஞ்ச், இந்த வாட்டரில் நடக்கக்கூடிய இந்த கண்டினியூஸ் சேஞ்ச் தான் என்னது? ஒன் ஸ்டேட்லேருந்து அனதர் ஸ்டேட்டுக்கு இந்த நடந்துகிட்டே இருக்கும், மாறி 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 சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? வாட்டர் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? வாட் இஸ் வாட்டர் சைக்கிள்? த கண்டினியூஸ் சைக்கிள் through which water is circulated by different process like evaporation, condensation and precipitation is called water cycle. இந்த evaporation, condensation and precipitation மெத்தடில் கண்டினியூஸாக இந்த வாட்டர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கக்கூடியதான் என்னது? வாட்டர் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், வாட்டர் சைக்கிள். வாட்டர் ஸ்டோரேஜ். இப்போ வந்து லேக், ஓஷனில் இருக்கக்கூடிய வாட்டர் எப்படி ஆகுது? ஹீட்னால